Hello, friends. So, இந்த பர்ட்டிகுலர் செஷன்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கண்டிஷன்ஸ் அண்ட் ஐட்ரேட்டர்ஸ். ஸோ, இது வந்து பைத்தான்ல வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்றத பத்தி நம்ம பார்க்க போறோம். ஸோ, இதுக்கு ஒரு ஓவர்வியூ குடுத்துடுறேன். எந்த ப்ரோகிராம் எடுத்துக்கிட்டீங்கனாலும், இட் வில் ஹேவ் a certain set of statements. அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே ப்ரீவியஸ் செஷன்ல பார்த்த மாரி, ஒரு வேரியபிள் அசைனேஷன் இருக்கலாம். இல்ல ஒரு நார்மல் எக்ஸிகியூஷன் ஆஃப் சம் கோட கூட இருக்கலாம். நம்ம வந்து மோஸ்டா இது வரைக்கும் பார்த்தது வந்து வேரியபிள் அசைனேஷன், இன்ட்னா என்ன, ஃப்ளோட்னா என்ன, டிஃப்ரெண்ட் கோட் டேட்டா டைப்ஸ் பார்த்தோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுதா இல்லையா அப்படின்னு நம்ம செக் பண்ணலாம். இன்னொன்று வந்து சேம் ரிப்பீட்டட் ப்ராசஸ் ஒரு லூப்ல நடக்கணும், இல்ல ஒரு ஃபார் சர்டன் ஸ்டெப்ஸ் சேம் ப்ராசஸ் ரிப்பீட் பண்ணணும் அப்படின்றது அது எப்படி இருக்குன்றத நம்ம பார்க்க போறோம். ஸோ அதுதான் வந்து கண்டிஷன்ஸ் அண்ட் ஐட்ரேட்டர்ஸ். ஸோ ஒய் கண்டிஷன்ஸ் அண்ட் ஐட்ரேட்டர்ஸ்? ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா, நம்ம எழுதுற ஃப்ளோ பைத்தான்ல பார்த்தீங்கன்னா, எல்லா இடத்துலையுமே வந்து இதை யூஸ் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் டேட்டா ப்ரீ ப்ராசஸிங் பண்றோம். அங்க வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ஐட்ரேட்டர்ஸ் கண்டிப்பா யூஸ் பண்ணணும். இல்ல ஒரு ஏஐ மெஷின் லேர்னிங் பைப்லைன் பண்ணாலும் அங்க யூஸ் பண்ணணும். டேட்டா ஸ்ட்ரீமிங் அங்க யூஸ் பண்ணணும். ஃபைல் ஹேண்ட்லிங் ரொம்ப ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள். ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம கண்டிஷன்ஸ் அண்ட் ஐட்ரேட்டர்ஸ் வந்து ரொம்ப ஹெவிலி நம்ம அங்க வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா நம்ம கவனிச்சா தான், நம்மளால வந்து எந்தெந்த இடத்துல இத அப்ளை பண்ணலாம் அப்படின்றது நம்மளுக்கு கிளியரா புரியும். ஓகே. ஸோ கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் வரலாம். ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து ஃப்ளோ. இஃப், தென் ஃபாலோட் பை a certain set of condition. அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா, எக்ஸிக்யூட் ஸ்டேட்மெண்ட். இல்லையா, நெக்ஸ்ட் லேயர் எல்இஃப் போயிட்டு கண்டிஷன்ஸ், அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதா இல்லையா, தென் கோ டு த லாஸ்ட் பார்ட் விச் இஸ் எல்ஸ். ஸோ அங்கேயும் அந்த கண்டிஷன்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுதோ இல்லையோ, இட் வில் எக்ஸிக்யூட். ஸோ இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் ஆஃப் கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட். ஸோ இஃப் எலிஃப் போட்டுட்டு கடைசியில் எல்ஸ் கொடுக்குறோம். ஸோ இந்த எலிஃப் பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து எவ்வளவு தடவை வேணாலும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். பட் த ரூல் ஆஃப் தம் என்னன்னா, உங்களோட கோட் வந்து ரொம்ப சிம்பிளா இருக்கணும். ஸோ வி கேனாட் எக்ஸ்டெண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் 50 எலிஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் போட்டுட்டு ஒரு கோட் எழுதுனீங்கன்னா, அது ரொம்ப மெஸ்ஸியா இருக்கும். ஸோ அது வந்து நம்ம கரெக்ட்டா அந்த லாஜிக் வந்து ஃபார்ம் பண்ணணும். ஸோ இங்க எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டூ 10 சொல்றோம். ஸோ இது வந்து நம்ம ஒரு வேரியபிள் அசைன் பண்றோம். என்ன வேரியபிள்? எக்ஸ்ன்ற வேரியபிளுக்கு 10 இன்டிஜர் வேல்யூ. இப்ப நான் என்ன பண்றேன்னா, இது வந்து இந்த இன்டிஜர் வேரியபிள் கிரேட்டர் தேன் 0வா இல்லையா அப்படின்னு நான் செக் பண்ணணும்னா, அதுக்கு நான் வந்து ஒரு கண்டிஷன ஃபார்ம் பண்ணணும். ஸோ அதுதான் இங்க குடுக்குறேன். இஃப் எக்ஸ் இஸ் கிரேட்டர் தேன் 0, தென் எக்ஸிக்யூட் a ஸ்டேட்மெண்ட். இங்க என்ன ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்றேன்? பிரிண்ட். ஸோ இஃப்ல பார்த்தீங்கன்னா, அந்த கண்டிஷன் நம்ம ஃப்ரேம் பண்றோம். அந்த ஃப்ரேம் பண்ண கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா, உள்ள இருக்கிற சர்டன் செட் ஆஃப் கோட வந்து எக்ஸிக்யூட். இது வந்து ஒரு இஃப் பிளாக்கான ஒரு எக்ஸாம்பிள். ஸோ இதுதான் கண்டிஷன்ஸ் என்னென்ன செக் பண்ணலாம்னா, ட்ரூ ஆர் ஃபால்ஸ் செக் பண்ணலாம். அதுக்கப்புறம் 0. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்ட்ரிங் வந்து எம்ப்டியா இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணலாம். இல்ல லிஸ்ட், ஒரு அரே இருக்கு, டப்பிள், லிஸ்ட். ஸோ இதெல்லாம் வந்து எம்ப்டியா இல்லையா அப்படின்றத நம்ம செக் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பார்த்தீங்கன்னா, நான் இஃப் கண்டிஷன்ல ஒரு எம்ப்டி லிஸ்ட்ட குடுக்குறேன். ஸோ இது குடுத்து நான் என்ன பண்றேன், இது வந்து எம்ப்டியா இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணிட்டு, அது எம்ப்டியா இருந்தா, தென் டோன்ட் ரன் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட். ஸோ இப்ப இந்த கண்டிஷன்ஸ் ஃப்ரேம் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணது தான் லாஜிக்கல் ஆப்பரேட்டர்ஸ். இது வந்து நீங்க பூலியன் லாஜிக்கல் பூலியன் இதுல வந்து நம்ம படிச்சிருப்போம் இத பத்தி. ஆ எப்படின்னா அண்ட் ஆப்பரேட்டர் இருக்கு, ஆர் ஆப்பரேட்டர் இருக்கு, நாட். ஸோ இது என்னன்றத நம்ம பார்க்கலாம். ஸோ அண்ட்ன்றது பார்த்தீங்கன்னா, கண்டிஷன் 1 இருக்கும், கண்டிஷன் 2 இருக்கும். ஸோ 2 கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகணும். ஆர்ன்றது பார்த்தீங்கன்னா, கண்டிஷன் 1 ஆர் கண்டிஷன் 2.
ஸோ இந்த மாரி இருக்கிறது தான் வந்து கண்டிஷன்ஸ். போத் கண்டிஷன்ஸ் கேன் பி செட் ஆர் நாட் செட். இன்னொன்னு வந்து நாட் ஆப்பரேட்டர். இது வந்து நெகேஷன். எனக்கு இந்த கண்டிஷன் வந்துச்சுன்னா, டோன்ட் எக்ஸிக்யூட் அப்படின்னு நாட்ன்னு குடுத்தோம்னா, இட் வில் நாட் எக்ஸிக்யூட். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, டெர்னரி ஆப். இது வந்து நம்ம இன்லைன் ஃபங்ஷன் சொல்லலாம். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் ரைட்டிங் எ மல்டிபிள் பிளாக்ஸ், நான் ஒரு சிங்கிள் லைன் ஸ்டேட்மெண்ட் எழுதுறேன். இதுல பார்த்தீங்கன்னா, இஃப் குடுத்துட்டு மாடல் ஆஃப் 2 அப்படின்னு குடுக்குறேன். அந்த வேரியபிள் வந்து டிவைடட் பை 2வா அப்படின்னு நம்ம செக் பண்றோம். டிவைடட் பை 2னா என்ன அர்த்தம்? இட்ஸ் அன் ஈவன் நம்பர். இல்லன்னா ஆட். பட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ப்ரீவியஸ் கோடுக்கும் இதுக்கும் கம்பேர் பண்ணுங்களேன். அதுல மல்டிபிள் பிளாக்ஸா எழுதுறோம் இல்லையா? பட் இதுல பார்த்தீங்கன்னா, ஒரு இன்லைன் ஃபங்ஷனா எழுதிட்டோம். ஸோ திஸ் கம்ஸ் அண்டர் டெர்னரி கண்டிஷனல் எக்ஸ்பிரஷன்ஸ். ஸோ எவ்வளோ காம்ப்ளெக்ஸான ஒரு கண்டிஷனா இருந்தாலும், நீங்க வந்து சிம்பிளா வந்து பைத்தான்ல வந்து ஒரு சிங்கிள் லைன் ஸ்டேட்மெண்ட்டா எழுதிக்கலாம். அப்படி எழுதிட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து கண்டிஷன்ஸ் வந்து டிஃபைன் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகே. ஸோ இப்போ நெக்ஸ்ட் ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட் என்டர் பண்றோம். விச் இஸ் லூப்ஸ். ஸோ லூப்ன்றது எதுக்கு தேவை? ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி சர்டன் செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும். அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ வந்து நம்ம ரிப்பீட்டடா எக்ஸிக்யூட் பண்ணிட்டே இருக்கணும். ஸோ அத ரிப்பீட்டடா எக்ஸிக்யூட் பண்ணணும்னா, அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? அத வந்து ஒரு லூப்பிங்ல குடுத்தோம்னா, அது வந்து ஒரு சர்டன் ஸ்டெப்ஸ் வரைக்கும் அந்த ஸ்டேட்மெண்ட்ட மறுபடியும் ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிளாஸ்ல வந்து ஒரு ஸ்டூடண்ட் இருக்காங்க. அந்த ஸ்டூடண்ட்க்கு வந்து 10 சப்ஜெக்ட்ஸ் இருக்கு. ஸோ 10 சப்ஜெக்ட்ஸையும் எடுத்து நம்ம ஆவரேஜ் பண்ணணும். அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? சப்ஜெக்ட் 1, சப்ஜெக்ட் 2, சப்ஜெக்ட் 3. ஸோ ஒவ்வொரு சப்ஜெக்ட்டயா நம்ம சம் அப் பண்ணுவோம். சம் அப் பண்ணிட்டு டிவைடட் பை 10 போடுவோம். போட்டோம்னா உங்களுக்கு ஆவரேஜ் கிடைக்கும். அதுக்கு பதிலா நம்ம இன்னொரு அப்ரோச் என்ன பண்ணலாம்? அத வந்து ஒரு லிஸ்ட்ல போட்டுட்டு, அந்த லிஸ்ட்ட வந்து நம்ம இண்டெக்ஸ் குடுத்துடணும். பிகினிங் ஆஃப் தி சப்ஜெக்ட் என்னது? எண்ட் ஆஃப் தி சப்ஜெக்ட் அந்த இண்டெக்ஸ் குடுத்துட்டோம்னா, அது வந்து அந்த லிஸ்ட்ட ஃபுல்லா ப்ராசஸ் பண்ணி, அதுல இருக்கிற எல்லா வேல்யூயும் எடுத்து, அதுல வந்து யூ கேன் டூ சம் லெவல் ஆஃப் எக்ஸிகியூஷன்ஸ். சம் மேத்தமேட்டிக்கல் எக்ஸ்பிரஷன். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து சம் பண்ணணும். சம் பண்ணிட்டு ஃபைனலா எல்லாத்தையும் டிவைட் பண்ணுனா உங்களுக்கு ஆவரேஜ் கிடைக்கும். ஸோ இதுக்கு வந்து ரிப்பீட்டடா நம்ம சம் அப் பண்றோம் இல்லையா? அதுதான் வந்து லூப்போட எக்ஸாம்பிள் ஆக்சுவலா. ஸோ லூப் 2 இருக்கு. ஃபார் லூப், வைல் லூப். ஸோ ஒரு சீக்வென்ஸ் இருக்குன்னா, அந்த சீக்வென்ஸ் வந்து நம்ம வந்து ஐட்ரேட் பண்றதுக்கு லூப்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஃபார் லூப்போட எக்ஸாம்பிள் இதுதான். ஸோ ரேஞ்ச்ன்றது நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். இல்லைங்களா? ஸோ ரேஞ்ச்ன்றது அந்த ஃபங்ஷன்ல வந்து நீங்க வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க 3 குடுக்குறோம்னா, அது என்ன பண்ணும்னா, அந்த லிஸ்ட்ல இருக்கிற வேல்யூ ஸ்டார்ட்டிங் ஃப்ரம் 0த் இண்டெக்ஸ்லேருந்து 0, 1, 2 அப்ப ஐல என்ன இருக்கும்? ஐல வந்து ஃபர்ஸ்ட் வேல்யூ இருக்கும். அது வந்து அத வச்சு அந்த லிஸ்ட்ட வந்து ஆக்சஸ் பண்ணலாம். அப்புறம் என்ன ஆகும்? ஐட்ரேட் பண்ணிட்டு செகண்ட் வேல்யூ போகும். விச் இஸ் 1. தேர்ட் வேல்யூ. ஸோ நம்ம என்ன பண்றோம்னா, ஒரு ரேஞ்ச் ஃபங்ஷன்ல வந்து நம்ம எந்த இண்டெக்ஸ் வரைக்கும் லென்த் ஆஃப் த அரேயோ இல்ல லென்த் ஆஃப் த இண்டெக்ஸ் லென்த் ஆஃப் த லிஸ்ட் குடுக்குறோமோ, அது வரைக்கும் அத ஐட்ரேட் பண்ணும். பண்ணிட்டு இங்க என்ன பண்றோம்னா, பிரிண்ட் பண்றோம். ஸோ அந்த ப்ராசஸ இங்க பண்ணும். ஸோ எங்க வந்து இந்த லூப்பிங் யூஸ் பண்ணலாம்னா, லிஸ்ட்ல யூஸ் பண்ணலாம், டப்பிள்ல யூஸ் பண்ணலாம், அ ஸ்ட்ரிங்ல யூஸ் பண்ணலாம். ரேஞ்ச் சொன்ன மாரி அதுல பண்ணலாம். அப்புறம் ஜெனரேட்டர்ஸ். ஸோ இந்த ஜெனரேட்டர்ஸ் பத்தி நான் இன்னும் பிரீஃபா வந்து நெக்ஸ்ட் செஷன்ல சொல்றேன். பட் இப்போதைக்கு இத பத்தி பேசிக்கா மட்டும் நான் கொஞ்சம் இன்ட்ரோடக்ஷன் குடுக்குறேன். இது ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட்டான ஒரு கான்செப்ட். ஸோ வைல் லூப் ஸோ ஃபார் லூப் மாரியே வைல் லூப் இருக்கு. ஃபார் லூப்ல என்னன்னா, வி வில் கிவ் தி அ இனிஷியலைஸ் பண்ணுவோம் ஒரு வேல்யூவ. பண்ணிட்டு, அது எண்ட் ஆஃப் த அரே இருக்கு இல்லையா? ஸோ அதுக்கான லென்த்த மட்டும் நம்ம டிஃபைன் பண்ணோம்னா, இட் வில் எக்ஸிக்யூட் ஃப்ரம் பிகினிங் டூ த எண்ட். வைல் லூப்ல எப்படி பண்ணணும்னா, நீங்க வந்து ஒரு கண்டிஷன் குடுத்துரணும் வயலுக்குள்ள. குடுத்துட்டு, இந்த கண்டிஷன் வரைக்கும் தான் நீங்க இத வந்து ஐட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நம்ம குடுத்தோம். அப்படி குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அது வேல்யூ பாட் ஐட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க i 0 குடுக்குறோம். குடுத்துட்டு நம்ம வந்து i லெஸ் தேன் 3 வரைக்கும் எனக்கு பிரிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்றோம். குடுத்தோம்னா, அப்ப என்ன கிடைக்கும்? ஃபர்ஸ்ட் வந்து 0 வரும். அப்புறம் வந்து 1 வரும். அப்புறம் 2 வரும். 2 வந்ததுக்கப்புறம் 3 வரும்போது என்ன ஆகும்? 3 இஸ் லெஸ்ஸர் தேன் 3 கிடையாது இல்லையா? கண்டிஷன் வந்து ஃபால்ஸ்ன்னு எக்ஸிக்யூட் ஆயிட்டு 2 போட்டு வெளிய வந்துரும். பட் இங்க ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, எப்பயுமே வந்து வைல் லூப் டிஃபைன் பண்ணும்போது, கண்டிஷன்ஸ ப்ராப்பரா டிஃபைன் பண்ணணும். அதுக்கப்புறம் வேல்யூ நீங்க என்ன ஐட்டரேட் பண்ண போறீங்களோ அத டிஃபைன் பண்ணணும். இல்லன்னா, அது பாட்டுக்கு இன்ஃபைனைட் டைம் ரன் பண்ணின்னே இருக்கும். வி ஷுட் பி வெரி கேர்ஃபுல்.
ஸோ இப்போ நம்ம வந்து லூப்ல இருக்கிற கீவேர்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, பிரேக் இருக்கு. பிரேக்னா ஒரு லூப் ரன் பண்ணிட்டே இருக்கும்போது, இட் வில் ஸ்டாப் த கம்ப்ளீட் லூப். ஸோ கன்டின்யூவா குடுத்தீங்கன்னா, அந்த பர்ட்டிகுலர் ஐட்ரேஷன் மட்டும் அது வந்து ஸ்கிப் பண்ணிடும். பாஸ்ன்னு குடுத்தீங்கன்னா, ஜஸ்ட் அத ரன் பண்ணிட்டு இட் வில் நாட் டூ எனிதிங். ஸோ இதுதான். ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே சொன்ன மாரி ஒரு ஐட்ரேட்டிங் சீக்வென்ஸ் ஃபார் எக்ஸ்ன்ற ஒரு அரே இருக்கு. எக்ஸ்ன்ற ஒரு வேல்யூ இருக்கு. அதுல என்ன பண்றோம்னா 1, 2, 3 அப்படின்னு குடுக்கும்போது என்ன ஆகுது? ஸோ அதேதான் இண்டெக்ஸிங் வந்து 1, 2, 3 அப்படின்னு குடுக்கும். இங்க வந்து கேரக்டர் ஏஐ அப்படின்ற ஒரு கேரக்டர்ல ஒவ்வொரு இதா நம்ம ஃபில் பண்ணணும். ஸோ இது பண்ணும்போது என்ன ஆகும்னா, உங்களுக்கு ஆர்டர் வந்து ரிசர்வ் ஆகும். அண்ட் இட் இஸ் வெரி ஈஸி ஃபார் அஸ் டூ ஆக்சஸ். ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து ஜிப். ஸோ பேரலலா நீங்க 2 அரேவ வந்து லிஸ்ட் பண்ணணும். ஒரே டைம்ல லூப்பிங் பண்ணி பண்ணணும்னா, we will go for zip. So for n, s குடுத்துட்டு zipல வந்து அந்த 2 லிஸ்ட் குடுத்துட்டோம்னா, இது ஆட்டோமேட்டிக்கா இட் வில் ஐட்ரேட் இட் அண்ட் தென் இட் வில் அ parallelly process 2 arrays. ஸோ இதான் வந்து ரொம்ப கீ டிஃபரன்ஷியேஷன். ஐட்ரபிள் அண்ட் ஐட்ரேட். ஸோ ஐட்ரபிள் பார்த்தீங்கன்னா, லிஸ்ட், டபுள், ஸ்ட்ரிங் வரும். ஸோ வாட் இஸ் ஐட்ரேட்டர்? நான் ஏற்கனவே சொன்ன மாரி ஜெனரேட்டர்ஸ். ஸோ ஒரு ஐட்ரேட்டர் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அந்த ஐட்ரேட்டர்ல வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ற என்ன கிளாஸ் இருக்கும்னா, இது வந்து டிஃபால்ட் மெத்தட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஐடிஇஆர் குடுத்துட்டு, நெக்ஸ்ட்ன்னு ஒரு மெத்தட் இருக்கு. ஸோ இது என்ன பண்ணும்னா, ஒவ்வொரு டைமும் நீங்க வந்து அந்த நெக்ஸ்ட் ஐடின்னு குடுக்கும்போது, அதுல இருக்கிற வேல்யூ ப்ராசஸ் பண்ணினே வரும். ஸோ என் எக்ஸாம்பிள் ஆஃப் ஐடி இங்க குடுத்த மாரி, ஒரு டேட்டான்னு ஒரு லிஸ்ட். அது வந்து நான் ஐடிஇஆர் குடுத்துட்டு ஒரு ஐடில இது பண்ணும்போது, வைல் ட்ரூன்னு குடுக்குறேன். குடுத்துட்டு நான் அத ஸ்டார்ட் பண்றேன். அப்ப என்ன ஆகுது? நெக்ஸ்ட் குடுக்கும்போது, அது என்ன வேல்யூ இருக்கோ, அந்த கரண்ட் வேல்யூ மட்டும் ப்ராசஸ் பண்ணினே வரும். ஒன்ஸ் இட் ரீச் எண்ட் ஆஃப் தி லூப், நெக்ஸ்ட் நோ மோர் வேல்யூ இஸ் தேர். தென் பிரேக். பிரேக்ன்னு குடுத்தோம்னா, அந்த வைல் போட்டு கம்ப்ளீட்டா இது வந்து இட் வில் கம் அவுட் ஆஃப் திஸ். ஸோ இந்த எக்ஸாம்பிள பேஸ் பண்ணி தான் ஜெனரேட்டர்ஸ். ஸோ இந்த ஜெனரேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா, எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, மெயினா வந்து ஆ நம்ம ஏற்கனவே பார்த்த மாரி தான். It is also a form of, we will say that it is also a form of looping. A generator is a special form of iterator, but இதுல வந்து 2 keywords இருக்கு. yield, next. ஸோ ஒரு ஃபங்ஷன் ஜெனரேட் பண்றீங்க. டிஃபைன் பண்றீங்க. அதுல வந்து yield 1, 2, 3 குடுக்குறீங்க. குடுத்துட்டு, இத வந்து நெக்ஸ்ட்ன்னு குடுக்கும்போது என்ன ஆகும்னா, எவ்ரி டைம் when you are giving this, it will give you the last value and it will pass it. இது வந்து லூப்ல கிடையாது. லூப்ல வந்து என்ன பண்ணும்? எவ்ரி டைம் வென் யூ ரன் த லூப், ஃபர்ஸ்ட்லேருந்து உங்களுக்கு இண்டெக்ஸ ப்ராசஸ் பண்ணி குடுக்கும். பட் ஜெனரேட்டர் எப்படி பண்ணும்னா, யீல்டுன்ற ஃபங்ஷன் வந்து ஒரு வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும். பண்ணிட்டு அது வந்து இட் வில் ரிட்டர்ன் இட். நெக்ஸ்ட் என்ன பண்ணும்னா, எந்த இடத்துல நீங்க வந்து ரிட்டர்ன் பண்ணீங்களோ, அங்கேருந்து இட் வில் டூ த நெக்ஸ்ட் இட் வில் ப்ராசஸ் தி நெக்ஸ்ட் வேல்யூ. ஸோ இதுதான் வந்து ஜெனரேட்டருக்கும் மத்த லூப்பிங் அதுக்கும் உள்ள மெயின் டிஃபரன்ஸ். ஸோ இந்த ஜெனரேட்டர் பத்தி நம்ம இன்னும் பிரீஃபா பார்க்கலாம். ஸோ இங்க பார்த்த மாரி தான் ஐட்ரபிள் அண்ட் ஐட்ரேட்டர். ஸோ ஐட்ரபிள்ன்றது லூப்பிங்கு, ஐட்ரேட்டர்ன்றது விச் இஸ் ஆக்சுவலி டூயிங் த லூப்பிங். ஸோ இது வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த டிஃபரன்ஷியேஷன் வந்து ஒரு டீட்டெயில்டான லேப் செஷனோட நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ ஐட்ரேட்டர்ன்றது லைக் இட் வில் ஆல்வேஸ் இஸ் அன் ஆப்ஜெக்ட். அது வந்து அந்த ஐட்ரேஷன் ஸ்டேட்ட வந்து கேப்சர் பண்ணிட்டே இருக்கும். ஐடிஇஆர்ன்ற ஒரு ஃபங்ஷன் இருக்கும். நெக்ஸ்ட்ன்றது இருக்கும். ஸோ எவ்ரி டைம் வென் யூ கிவ் நெக்ஸ்ட், அந்த எந்த பர்ட்டிகுலர் ஸ்டேட்ல வந்து அந்த வேல்யூ ரிட்டர்ன் பண்ணியிருக்கோ அதை வந்து ஹோல்ட் பண்ணிடும். ஸோ இதுதான் வந்து ஐட்ரேட்டருக்கும் ஐட்ரபிளுக்கும் உள்ள மெயின் டிஃபரன்ஸ். ஸோ இதுல மெயின் டிஃபரன்ஸ் நம்ம பார்த்ததுக்கு அப்புறம் இன்னொன்று சொல்ல வச்சுட்டேன். இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபார் லூப்பே பார்த்தீங்கன்னா, அதை வந்து இட் இஸ் ஃபார்ம் ஆஃப் ஒரு ஐட்ரேட்டர் தான் இல்லைங்களா? ஸோ அதுக்குள்ள இருக்கிறது பார்த்தீங்கன்னா, என்ன நடக்குது? ஒரு நெக்ஸ்ட் இந்த ஸ்டேட்மெண்ட் குடுத்தீங்கன்னா, மல்டிபிள் டைம்ஸ் வந்து ப்ராசஸ். ஸோ இத பத்தி நான் இன்னும் தெளிவா இன்னொரு கிளாஸ்ல எடுக்குறேன். ஸோ இந்த செஷன்ல வந்து நம்ம பேசிக் இன்ட்ரோடக்ஷன் பார்த்துட்டோம். இதுக்கப்புறம் அடுத்த செஷன் லேப்ல வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் பிரீஃபா பார்க்கலாம். தேங்க் யூ சோ மச் ஃபார் திஸ்.